நேர்களே, ஒரு இடைவேளைக்கு முன்னாடி இறால் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து கோழி கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து கட்லெட் எப்படி செய்கிறாங்களோ அந்த ஸ்டைலில் நம்ம வந்து பண்ண போகிறோங்க. இந்த கோழி கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். கோழி கொத்துக்கறி 250 கிராம், பச்சை மிளகாய் 1, கருப்பு மிளகு அரை டீஸ்பூன், முட்டை 1, நறுக்கிய வெங்காயம் 1, கொத்தமல்லி தழை சிறிதளவு, எண்ணெய் வறுப்பதற்கு தேவையான அளவு, உப்பு ருசிக்கேற்ப. நேர்களே, இந்த கோழி கட்லெட் செய்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்க சில முக்கிய குறிப்புகள் என்னென்னு பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்ல சின்ன சின்னதாக வந்து நறுக்கி இருக்கணுங்க. இந்த கருப்பு மிளகை வந்து நல்லா தூள் பண்ணிவிடுங்க. பச்சை மிளகாவை விதையை நீக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கிங்க. இஞ்சி பூண்டு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு உங்களுக்கு ருசிக்கு ஏற்ப நீங்கள் இதிலே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கட்லெட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல நல்லா மின்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, கொத்தணும் இல்லைங்களா கறி, அதை வந்து இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா நறுக்கின வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. அதுலேயே நல்லா நறுக்கின பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிடுங்க. அதுலேயே நல்லா நறுக்கின இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அது வந்து ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிங்க, நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நறுக்கி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அதுலேயே ருசிக்கு ஏற்ப கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை ஒன்று வந்து நல்லா உடச்சி நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த முட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை வந்து இப்போ நம்ம வந்து வறுக்கிறோம் இல்லைங்களா எண்ணெயில், அப்போ வந்து இந்த சிக்கன் வந்து உடஞ்சிடக்கூடாதுங்க. இந்த மின்ஸ்டு சிக்கன் வந்து உடஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் இதில் கொஞ்சம் முட்டை வந்து நம்ம வந்து இதில் கலந்துருக்கோம். எதுக்காக முட்டை கலக்கிறோம்னா, அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டு வந்து பட்டோனை, அதாவது வெப்பம் வந்து உங்களுக்கு பட்டோனை முட்டை வந்து வேக ஆரம்பிச்சிருங்க. ஸோ அது வந்து அந்த இதை உடையாமல் ஒன்றோட ஒன்றா நல்லா பிடிச்சிக்குன்னு வச்சுங்களேன். அதுக்காக தான் நீங்கள் வந்து இதில் முட்டை ஆட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இன்னும் கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு முட்டை டோட்டலாக ஆட் பண்ணிக்கிறேங்க, பீட் பண்ணி. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் நுணுக்குன மிளகு தூள் இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக வந்து காண்டினென்டல் ஸ்டைலில் பண்ணும்போது இந்தளவுக்கு வந்து மிளகு தூள்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா அதாவது இங்கே இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதாவது அங்கே இருக்கிற மாதிரி உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிட்டா பிடிக்காதுங்க. அதனால் இதிலே கொஞ்சம் மிளகு தூளியும், அதை இடித்த மிளகு இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு சாப்பிடும்போது அது அந்த பல்லில் வந்து மிளகு மாட்டும் இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்தது என்ன செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு க்ளீனான தட்டு பக்கத்தில் எடுத்துகிட்டு இதெல்லாம் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி அதில் அடுக்கி வச்சுருங்க. இதையே சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி அதில் வச்சுருங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் பால்ஸ் பிடிச்சி வச்சுங்க. பால்ஸ் பிடிச்சிட்டு கையை வந்து சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஒரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு தனியாக இங்கே எடுத்து வச்சிங்களீங்களா சிக்கன், கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு கையில் போட்டு லைட்டாக அப்படி அமுத்திடுங்க. அதாவது நீங்கள் வீட்டில் வந்து உளுத்தம்பருப்பு வடை போடுவீங்க இல்லைங்களா, மெது வடை, அது மாதிரி நினச்சிக்கிட்டு இதை எடுத்து அழகாக இந்த மாதிரி தட்டி வச்சுங்க உருண்டையாக. இந்த பேனில் கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனதும் அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இப்போ ஃப்ரை பண்ணணுங்க. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே மீதி இருக்கு இல்லைங்களா பால்ஸு, அதையும் நல்லா தட்டி ரெடியாக வச்சுங்க. பார்த்திங்களா, வெளிநாட்டில் கட்லெட்னா இந்த மாதிரி தாங்க, நல்லா கொத்துக்கறி போட்டு அதில் வெஜிடபிள்ஸு, அது வெங்காயம், அவங்களுக்கு தேவையான காரம் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வறுத்துருவாங்கன்னு வச்சுங்களேன். இது ரொம்ப ருசியாக இருக்குங்க.
ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த எதுக்கு எடுத்தாலும் அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு கலந்து விட்ருவாங்க அந்த கட்லெட்டில். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பெருசாக வந்து மாறுதல் இருக்காது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து இதை வந்து நல்லா திருப்பி போடுங்க. இதை திருப்பி போட்டு நல்லா வறுத்துடுங்க. அடுத்த சைடு இதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பாக வர அளவுக்கு நல்லா இதையும் வறுத்துடுங்க. பார்த்தீங்கன்னா நான் நான்ஸ்டிக் பேனில் பண்ணுறதுனால உங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து தீயவே இல்லை. அதே சமயம் எந்த கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே பொன் முருளாக உங்களுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி கலர் வரணும்னு வச்சுங்களேன். பார்த்தீங்கன்னா அடுத்த சைடும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அதையும் வந்து நல்லா டேர்ன் பண்ணி போடுங்க. டேர்ன் பண்ணி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகணுங்க. இன்னும் முழுசாக குக்காக வெந்திருக்காது, அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வருகிற அளவுக்கு இப்படியே விட்டுடுங்க. இது மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகி ரெடி ஆனது இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அடுத்து இது நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வச்சு செய்ய போகிறேன்ட்டு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸிங்க, இது மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸின்னு வச்சுங்களேன். ஏன்னா இது வந்து ரொம்ப சுலபமாக சிக்கன் வந்து வெந்துடும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டிருக்கேன். இதுலேயும் நம்ம வந்து இப்போ கட்லெட் எப்படி ஃப்ரை பண்ணு பார்ப்போம். இதையும் வந்து அப்படியே இதை ஆட் பண்ணிவிடுங்க. டெம்பரேச்சர் வந்து மீடியம் ஹீட்டாக இருக்கட்டுங்க. வச்சுட்டு இது நல்லா அதாவது அந்த சைடு நல்லா பொன்முருளாக வந்து நல்லா வேகிற வரைக்கும் இதை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணுவோன்னா அப்படியே விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்லெட் வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. ஓரளவுக்கு நல்லா ஒரு சைடு ஃப்ரை ஆனோன்னே நீங்கள் வந்து சைடை டேர்ன் பண்ணி அதர் சைடை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ண வைங்க. அந்த சைடு இதேமாரி கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பாக வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ இதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இந்த கோழி கட்லெட்டை இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக ஒரு கார்விங்கோட அட்ராக்டிவாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருக்காதுங்க, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக இது ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ வேகும்போது என்ன ஆகுனா இது இந்த கறி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இதை வந்து ஒரு வடை மாதிரி, அதாவது ஒரே ஒரு பீஸ் கறி மாதிரி ஆகிடும்னு வச்சுங்க. நீங்கள் சாப்பிடும்போது நடுவில் வெங்காயம் பச்சை மிளகா ஆகும்போது புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இதை செஞ்சுருப்பாங்கன்ட்டு. இது ரொம்ப ருசியான டிஷ்ஷுங்க. உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்.